ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஹெட் அண்டர் சேலரி மேன் அனதர் வேர்ல்டுன்ற சீரிஸோடைய எபிசோட் 3 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கானே ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட வேற லெவலான ஃபன்னெல்லாம் காத்துட்டு இருக்கு. என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுத்து அதை வேற லெவலாக பண்ணி கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகணும். எல்லாருமே சிரிக்கிற இமேஜ் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். கண்டிப்பாக பண்ணுவீங்க நம்புறேன். என்னோட பெஸ்ட் கொடுத்து தான் இந்த எபிசோடும் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, அதுவே எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதை கொடுக்கலாமா. இப்ப ஹீரோவும் ரொம்ப எஃபர்ட் போட்டதுக்கான ரீசனே இப்ப நல்லா முடிஞ்சிட்டு இருக்க வேலை லார்ட் உச்சிமுரா பியர்மேன் ட்ரைபு கூட என்னுடைய நெகோசியேஷன் வேற லெவலா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வரல. அப்படியா சூப்பரே, ஆனா ரொம்ப நேரம் ஆகிட்டேன். உங்க லெவலுக்கு நெகோசியேஷன் பண்ண முடியலாலும் நீங்க கொடுத்த வகையில சில கண்டிஷன்ஸ் ரெண்டு சைட்லயும் வச்சு அக்ரிமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன். மிச்ச வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்க தான் அது எல்லாத்தையுமே பாத்துக்கணும். இவன் நல்ல வேலை பார்த்திருக்கா. எனக்கு இருக்கிற இப்போதைய நிலைமைக்கு நிறைய கணக்கில் அடங்காத மீட்டிங்ல இருக்கும்போது இவருக்கு பிரிச்சு கொடுத்து நல்ல வேலையா போடுச்சு. உண்மையிலே நல்ல வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவ்வளவு பார்த்து சரிங்க. சரி, நீங்க எங்களுடைய ஆர்ட்ஸ் ட்ரைபு கூட நெகோசியேஷன் வெடிச்சதுக்கான காரணமா அது எல்லாமே சிறப்பு அக்ரிமெண்ட் முடிச்சதுனால ஒரு செரிமோனி நடத்தலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். அதுல அவார்ட்லாம் கொடுக்க போறாங்களா? என்னது அவார்டு செரிமோனி நடத்த போறீங்களா? ஆமாமா, நான் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் லஞ்சுக்கான டீடைல் எல்லாருமே. அப்பதான் செரிமோனில வரவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்க முடியல. இவங்க சொல்றது ஒரு வகையில சரிதான். ஏன்னா என்னுடைய பழைய வேர்ல்டுல நான் கம்பெனி கூட நிறைய நெகோசியேஷன் முடிச்ச பிறகு சின்னதா ஒரு பார்ட்டி வச்சு அது ஒன்னா சேர்ந்து கொலா பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். உண்மையை சொல்ல போனா அந்த வேலை என்னாலதான் முடிஞ்சதுன்னு பேர்ல எனக்கு ஒரு அவார்டு வேற கொடுப்பாங்க. வேற லெவலில் டே உச்சிமாரா, எந்தடா உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். மிஸ் சொல்லுறா, ரொம்ப நன்றி. நீங்க என்ன செஞ்சீங்க? ஆக்சுவலா என்ன செய்யறோமோ அதே தான்டா. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. கவலைப்படாதா, அந்த தண்ணியில நிறைய இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்குது. அது நல்லா சுவைச்சு சாப்பிடு, அப்பதான் உனக்கு எனர்ஜி வரும். வெறும் கேம் தான், என்ன சூப்புலாம் வச்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வேலைக்காம உண்மையிலே ஓரளவுக்கு நன்றி சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அவங்க இருக்கிற ட்ரைபர்ஸ் இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப நாலேஜபிளாவும் அதே மாதிரி டிப்ளமேட்டிக்காவும் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களே இருக்கும் போது என்னுடைய ஹியூமனுடைய மூளையை பயன்படுத்தி இந்த வேர்ல்டுல நான் இன்னும் அதிகப்படியா கத்துக்கணும். அதனால டீமன் ஆர்மிக்கு தேவையான ஒரு ஸ்டேபிளான ஃபுட்டை நான் இந்த இடத்துல ரெடி பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஆனா அதுக்குன்னு பேர்ல எல்லாருக்கும் இந்த இடத்துல சரிக்கு சமமா பிளாண்ட் கேம் பிராடேஜ்னு சொல்ல போற ஒரு சோப்பு கொடுக்குறானுங்க. இருந்தாலும் நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுதானா? எனக்கு எதுனா சாப்பிட கறி இருந்தா நல்லா இருக்கும். அதை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிஷமே ஓல்மான்ட்ராவை இதை கேட்டுட்டு சரி எனக்கு நல்லா புரிஞ்சுதா, வாழ போய் வேட்டையாடுவோம். ஏய் என் மனசுல அடி சொன்னேன், வெளி ஓப்பனா சொன்ன மாதிரி வேட்டையாட போலான்ற நம்ம என்ன காட்டுவாதியா? சீரியஸாவா காட்டுக்கு போய் நம்ம சமைச்சு சாப்பிட போறோமா அப்படின்னு பதிலுக்கு ஹீரோவோ வர. டேய் கவலைப்படாதா, நம்மளுடைய டீமன் ஆர்மியை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே காமனான ஒரு ஃபுட் இருக்கணும் போது அதுல போயிட்டு நம்ம எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. பட் ஆனா கவலைப்படாத, நீ இதை கேட்டதுன்னு பேர்ல நான் உனக்காக நம்மளுடைய டீமன் ஆர்மி பார்டர்ஸ்ல நிறைய டீமன்ஸ் எல்லாம் வரும். அதுவும் ஃபாரஸ்ட்லயே வாழ்ற டீமன்ஸ் எல்லாம், அந்த மாதிரி டீமன்ஸை வந்து வேட்டையாடுவோம். கவலைப்படாத. என்னது கவலைப்படாத, இந்த இடத்துல டம்மியும் பக்கத்துல தான் வாழ்றாங்க. அவங்களும் நிறைய ஆக்ஸெல்லாம் தொண்ணு இருக்காங்க. இன்னது பண்ணிக்கறியா வெறுப்பேத்தத? அதெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமானது. அப்ப ஏண்டி ஆபத்தான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு? நம்ம ஆர்ட்ஸ்லயே நார்மலானது ஒண்ணு இருக்குது, அதே மாதிரி மேஜிக்கல் பீஸ்ட்ன்ற ஒரு வகையிலும் இருக்குது. அதனால நம்ம தேட வேண்டியது அந்த பீஸ்ட் வகையை தான் ஆர்க்கு தேடணும். அது ரொம்ப ஸ்ட்ராங்கானதுப்பா. ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த இடத்துல கொடுத்த சாப்பாடுக்காக இவ்வளவு பண்றாள் இவன். சரி கொஞ்சமாச்சு இந்த ப்ராப்ளத்தை மாத்த முடியுமா நம்மளால பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்றது? அப்ப அவ்வளவு டாய் கம்மனாடி ஏடி கத்துற எங்க பாரு எந்த மாதிரியான மஷ்ரூம்? இந்த மஷ்ரூமா? அதுவா, இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் இந்த ரீஜன்ஸ்ல வளர்றதுனால இதெல்லாம் நிறைய இன்கிரீடியன்ஸ் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சமையலுக்கு இதை பயன்படுத்துவோமா? இது மேஜிக்கல் பார்னு கூட சொல்லுவாங்க. நிறைய இதை சாப்பிடுறது கூட அந்த பீஸ்ட் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வரும்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம் அந்த காட்டு பண்ணி இந்த இடத்துக்கு வருதானு. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு நடனம் வர, யாரு சாமி நீங்க அப்படின்ற மாதிரி இவங்க திரும்பி பாக்க. அங்க பார்த்தா டாய் ஏன்டா ஏரியாக்குள்ள வந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த காட்டு பண்ணியும் பாக்குது. ஆஹா நம்ம சேத்தோம், இதுதான் அந்த மேஜிக்கல் பீஸ்டா? இது மேஜிக்கல் பீஸ்ட் இல்லடி, காட்டு பண்ணிடி எங்க ஊர்ல இது. பள்ளி அவ்வளவு பெருசா இருக்கு. ஹீரோ போயிட்டு பயந்துட்டு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கேன். உச்சிமாரா அவன் ரொம்ப வீக்கானவன், இந்த இடத்துல நான் தான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும். உச்சிமாரா பின்னாடி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல பறந்து போய் அதை அட்டாக் பண்ண. என்ன இவங்க இந்த லெவல்ல பவர் பயன்படுத்தி அட்டாக் பண்றாங்க? அதோட தலையில தான் ஒரு அட்டி கொடுத்தாங்க. அட்டாக்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய தெரியாது. அதுக்கப்புறம் அந்த காட்டு பண்ணி தலையில இருக்க மண்ணெல்லாம் தூக்கி அவங்க மேல அடிக்க, அதுவே அவங்களுக்கு பெரிய பெரிய அட்டாக்கா இருக்கு. ஹீரோ பக்கம் பாத்துற அந்த காட்டு பண்ணி அவங்க அட்டாக் பண்ண வர. என்ன பவர் லெவல் அதுக்கு? எங்க ஊர் காட்டு பண்ணியோட இது ரொம்ப பெருசு தான். அது மட்டும் இல்லாம ஓல்மன்ட்ராவோட பவர் முன்னாடி இந்த மான்ஸ்டர்ல ஒண்ணுமே இல்ல போல. அவங்களோட பவர்ல வேற லெவல் இருக்குவா. அவங்களுடைய ஃபிஸ்ட் உண்மையிலே வேற லெவல் தான். இது அன்டிக்கான பவரா இருந்தாலும் இவங்களுடைய பவர்ஸ்ல ஒரு சில இடத்துல லேக்ஸ் இருக்குதான் செய்யுது. வைல்டு அனிமலுக்கெல்லாம் காட்டுவாசி எனிமீஸ் தான் செட் ஆவாங்க. அதன் வகையில இவங்களால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னதான் இவங்க அந்த இடத்துல நிறைய பேர் கொண்டு இருக்கலாம், பட் இந்த இடத்துல ஒரு காட்டு பண்ணி எல்லாம் தோக்கடிக்கிறதுன்றது இன்னொரு வகையில இருக்கு. சந்திகமா தான் இருக்கு. இவங்க கிட்ட எந்த விதமான ஆயுதமும் அதே மாதிரி இல்ல. கத்தி, ஈட்டி, வில்லு, கன்னு, பாம்பு அதெல்லாம் பயன்படுத்தி தான் ஒரு ஆளை கொல்ல முடியும் ஈஸியா. பட் இவங்க கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம கையிலேயே சண்டை போடுறது போது சின்ன சின்ன லேக்ஸ் இருக்கதான் செய்யுது. இவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் அவங்களுடைய பவர் தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு எதனா ஒரு வெப்பன் இப்ப ஏன் எடுத்துன்னு வரமா வந்துட்டாங்க? வேட்டையாடுறதுக்கு ஒரு வெப்பன் தேவைப்படுமே. நீ இருக்கிற பவர் லெவல் பார்த்தா என்னால கொல்ல முடியாதுன்னு நினைச்சியா? என்னோட உண்மையான ஸ்கில்ல காமிக்கிறேன்டா அப்படி அந்த காட்டு பண்ணி முன்னாடி அவங்கள போக அந்த காட்டு பண்ணி பார்த்துட்டு பதறது. அப்ப பார்த்தா அவங்களுடைய ஆர்ம்ஸ்ல சில சேஞ்சஸ் எல்லாம் வருது. அவன் என்ன இது அவங்களுடைய பாடியவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டாங்க. நீ இன்னைக்கு சேர்த்து வா கொத்து கட்டி போறதுக்கு ரெடியா இருக்கு. அந்த காட்டு பண்ணியும் நான் ஒன்னதான் இன்னைக்கு கொத்து கட்டி போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஓடி வரேன். அதை அட்டாக் பண்றதுல ஹீரோவும் உள்மன்றவங்களுக்கு ஒன்னாவலையே எனக்கு எதுவும் ஆகாது. இதுக்கு முன்னாடி வேணா ஒன்னு என்னால அடிக்க முடியாம இருக்கலாம். பட் இப்ப உன்னை தூக்கி போட்டு அடிக்கிறேன் அப்படின்னு தூக்கி போட்டு ரத்தத்தையா பிதிரி எடுக்க. ஹீரோவோ என்னவா பண்ற நீ வேற லெவல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ இதை பார்த்துட்டு இந்த மேஜிக் இதுதான் டீமனோட பவரா? சரி வாடா இப்ப சாபத்துக்கான நேரம். சாபத்துக்கான நேரமா? இவ்வளவு பெரிய காட்டு பண்ணி எப்படி நம்ம சமைச்சு சாப்பிடுறது? ரொம்பவே விளையாடுறாங்க. நான் எதிர்பார்த்த விட இவங்க வேற லெவல்ல பவரா இருக்காங்களே அப்படின்னு ஹீரோ யோசிச்சு
அதுக்கப்புறம் சாயங்காலமா எடுத்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து சில ஆக்ஸ் வந்து பக்கத்துலயே வசிக்கிறதா சொல்லியிருந்தாங்களே அந்த இடத்துல தான் போயிருக்காங்க. பரவாயில்லைங்க, நீங்க நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இதை தனியால இதை சமாளிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, இதான் நான் தான் பண்ணேன். சரி, ஏன் நம்ம இதை சமைச்சு சாப்பிடக்கூடாது? அதுக்காக தான் இந்த இடத்த கொண்டு வந்தேன். நம்ம 2 பேரும் சமைச்சு அப்படியே ஷேர் பண்ணிப்போம். ஆமா, வேணாம் சொல்லிட்டான். இது சமைச்சு சாப்பிட போறோமா? ஹீரோ யோசிக்கிறான். டேய், இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. ஹீரோ போகாட்டாருங்களா இல்ல கதையை வேற மாதிரி ஏத்துருக்கீங்க? எப்படா ஒரு பண்ணிய போய் சாப்பிடுவோம்? நீங்களே இந்த உலகத்துல பண்ணியா வாழ்ற மனுஷங்க மாதிரிடா. இது காட்டு பண்ணிடா. எப்படா இனத்தை சேர்ந்த சாப்பிடுறானுங்க. அந்த பிகி மாச்சு படிச்சது சாப்பிட ஏத்துக்கலாம். உண்மைன்றா என்ன இந்த கறி இந்த லேக் உங்களுக்கு தான். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஹீரோவும் உண்மைன்றா உங்களுக்கு உண்மையிலே சமைக்க தெரியுமா? ஏய், யாரு நினைச்சா நான் பிக் 4ல ஒத்தினால எனக்கு தெரியாதா? நான் உனக்காக சமைச்சு கொடுக்குறேன், கவலைப்படத்துல நம்மளுடைய கண்ட்ரிக்கு போயிட்டு அது ஒரு டேஸ்டா. என்னது இந்த மீட்டா? ஆஹா, ரொம்ப நாள் கழிச்சு கறி சாப்பிட போறேன். வேற லெவலில் தான் பார்ட்டி. அந்த இடத்துல போயிட்டு அதை சூப்பை குடிச்சு சாப்பிட விட இந்த இடத்துல இந்த கறி சாப்பிட்டு சாப்பிட்டு போறேன். எப்படி நீங்க இதை சமைப்பீங்க? ஃபயரை வச்சு தாண்டா. ஃபயரை வச்சு டீச்சு எடுக்கலாம். ஃபயரா? ஓ, எங்களோட உலகத்துல நீங்க கிரில் பண்றது மாதிரி சொல்றீங்களா? இப்போ வேலை லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்துட்டு அவ மேஜிக் பவர் பயன்படுது. அவ போட்டி இருக்குதுல, அது கண்ணா பின்னாடி வெந்து போயிருக்கு. அப்புறம் உன்னோட சாப்பாடு ரெடி ஆச்சு. இது சாப்பாடு ரெடி ஆச்சா? அங்கங்க முடியெல்லாம் இருக்கு. சரியா கூட வேகலையா என்னன்னு தெரியல. பார்க்கவே கோளாரா இருக்கு அந்த சமையல். இதெல்லாம் வச்சு கவலைப்படாதா, எடுத்து அந்த முடியெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடுற. ஆஹா, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் சாப்பிடுறான். சொன்ன மாதிரியே சரியா வேகல. என்னோட வாயால இதை கடிச்சு முழுங்க கூட முடியல. அவ்வளவு லைட் ஆகுது. அதுவும் இல்லாம முடியெல்லாம் சிக்குதே. அது உடம்பு கிளீன் பண்ணாமே சாப்பிடுறது ரொம்ப தப்புங்க. எல்லாம் சாப்பிட முடியல. கொடுமையே கொடுமை. ஏன்டா இப்படி என்ன படிச்சுட்டு கடவுளே அப்படியே அவன் புலம்பிட்டு இருக்கு. இருந்தாலும் நீ ரொம்ப தாண்டா ஓவரா பேசுற. எங்க ஓவரா பேசுற? நீங்க தானே என்ன வற்புறுத்தி சாப்பிட சொன்னீங்க. உண்மையை சொன்ன கோவம் வந்து உங்களுக்கு எழுது. உனக்காக ஆசாதியா சமைச்சு கொடுத்தா என்ன நீ இப்படி சொல்லுவா? நான் என்ன பண்றது? நான் எவ்வளவு சொன்னாலும் இவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எதனா ஒன்று சொல்லிவிட்டுனா மனசு வேற கஷ்டப்படுறாங்க. இது மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கும் போலியே. சரி, எல்லாரும் இங்க கேளுங்க. நான் உங்களுக்காக இப்போ வேற லெவலில் சமைச்சு கொடுக்குறேன், நீங்க சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க வச்சுட்டு இருக்க ஐட்டத்திலையும் அவன் பார்க்க அது எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோக்கு தன்னுடைய உலகத்துல அதை சமைச்சு எப்படி சாப்பிடுவோம்ன்றதை யோசிச்சு பார்க்கறான். அதன்படி அவனும் அந்த இடத்துல வந்து பொறுக்கின்னு வந்து மஷ்ரூம்ஸ் கூட சேர்த்து அதை சமைச்சுக்க எல்லாம் ரெடி ஆச்சு சாப்பிட பாருங்களா. உண்மையாவே சாப்பிடு, அவளுக்கு வேற லெவலா இருக்குன்றா. சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு அந்த இடத்துல வாழ்ற வில்லேஜஸ் எல்லாருமே ஹாப்பியா வராங்க. ஹீரோவும் அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க கிட்ட அந்த ரெசிபியும் எப்படி சமைக்கணும்ன்ற விஷயத்த சொல்லி கொடுத்துன்னு இருக்கேன். போதும் வாவராச்சின்னு போடாத, உனக்கு சமைக்க தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். இருந்தாலும் ரொம்ப தானே பண்றேன். பிக் 4ல இருந்து நான் சொல்ல முடியல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இல்ல, நீங்க தப்பா சொல்றீங்க. இந்த இடத்துல இந்த கறி எடுத்துன்னு வந்ததுக்கான காரணமே நீங்க தானே. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருக்க சிவிலைசேஷன் டெவலப் ஆகிறதுக்கு நீங்க இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கத்து கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இன்னும் சேஞ்ச் ஆகும். அப்படியா? இப்போ நான் குக்கிங் மெத்தட் அவங்களுக்கு கொஞ்சம் மாத்தி சொல்லிருக்கிறதுனால இதை வச்சு அடுத்த கட்டத்தில் இருக்க சாப்பாடு எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வேற விதத்துல சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது என்னுடைய கண்ட்ரி வந்து எந்த அளவுக்கு மட்டமான எவல்யூஷன்ல இருக்குன்னு தெரியுது. ஆமா, உங்களுடைய நாகரிகம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஐ மீன் நம்மள காட்டிலும் இந்த வில்லேஜஸ்க்கு சொல்றேன். அதனால இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டாம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும். சரி, நீ சொல்றது சரிதான். என்னதான் நம்மளுடைய நேஷன் அதர் நேஷன்ஸ் காட்டிலும் ரொம்ப வீக்கா இருக்கிறதுக்கான காரணம் இதுவா கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சாப்பாடு தட்டுப்பாடு நிறைய இருக்காது அதே மாதிரி. ஆனா அது எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம் எதனா ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்டா. அதுதான் நம்மளுடைய பிக் 4 டியூட்டி. சரியா சொன்னீங்க. சரி வாடா சிட்டிக்கு போவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்க ஏங்க ரொம்ப இருட்டாச்சு, வாடா போவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட்டு போக கவலைப்படாத. ரோட்ல இந்த மாதிரியான பவரை பயன்படுத்தி நம்ம பொறுமையா நடந்து போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மள எந்த விதமான மாச்சஸும் வந்து அட்டாக் பண்ணதில்ல. எந்த மாதிரியான பவர் இது? இது டம்மி மசாலா கூட யூஸ் பண்ண முடியாது. சரி, டீமன்ஸால மட்டும் குவாலிஃபை ஆகப்பட்டு உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்படுற மேஜிக் இது. அப்படியா? அப்படி ஹீரோவும் மிச்ச சோல்ஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறான். அந்த இடத்துல அந்த உள்சால மேஜிக் பயன்படுத்த முடியாததுக்கான காரணம் இதுவா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஏங்க அப்ப அந்த சில்ஃபேர் கூட டீமன் இருந்தாங்களே அவங்கள டெம்மி ஹியூமன்ஸ். அப்படியே என்னால அந்த அளவுக்கு கிளியரா சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு வகையில அவங்களும் இருக்கலாம். ஓ, இதான் விஷயமா? அப்படின்னா டேய் என்ன அப்பனா கொப்பனா நீங்கிற வாட கிளம்புவோம். அது வந்துட்டேன், வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வரும்போதே உண்மைன்றா நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய அட்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவும் தடங்கள் நிறைய இருந்துச்சு. அதுக்கான காரணம் நீங்க எக்யூப்மெண்ட் பண்ணிருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் உங்களோட பாடியில் இருக்கிறதுக்கான காரணம் கூட இருக்கலாம். ஏன்னா உங்ககிட்ட வேற விதமான ஆயுதங்கள் எதுவுமே இல்லை போல. உங்களோட பாடியை மேஜிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணீங்க. அது அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு மாதிரி எனக்கு தெரியுது. பட் ஆனால் நீங்க குக்கிங்க்கு எப்படி உங்களுடைய மேஜிக் பவர் பயன்படுத்தி வெளியே கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கான ஒரு வெப்பன்ஸை வந்து பயன்படுத்துங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா பாடியில் நீங்க பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு கொஞ்சம் தடங்களை உண்டாக்கி உங்களை ஃபைட் பண்ண விடாம லேட் ஆகும். அதனால நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு சொல்ல இது கேட்டு அவ்வளவு மனசு உடைஞ்சிரா. என்னங்க ஆச்சு, நான் என்ன சொல்ற தப்பா அப்படி பண்றீங்க? உச்சிமாரா நீ சொல்றது ஒரு வகையில சரியா தான் இருக்கு. ஆனா என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன். பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இருக்கேன். ஆஸ்க்கு எஸ்கார்ட் பண்றதுக்காக நீ திரும்ப வரும்போது காலையில வா. ஆனா நான் உன்னை ரொம்ப நம்பினேன். ஆனா பட் என்னை இன்சல்ட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு இப்படி சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கல. என்னோட மனசை நீ ரொம்ப நோக்கடிச்சிட்டேன். அனதர் பெல்ட்ல இருந்து நான் வந்திருக்கேன். ஆனா நீ இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல. அப்போ உன்னோட கண் எல்லாமே அந்த இடத்து மேலதான் இருந்திருக்கு. அப்படின்னு அவன் டென்ஷன் ஆயிட்டு அந்த இடத்துல பேசிட்டு பார்க்க நான் என்ன அப்படி பெருசா சொல்லிட்டேன்? தப்பா எதுவும் சொல்லலையே, சரியா தானே சொன்னோம். எதை நினைச்சு இவங்க சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு டவுட் ஆக அதுக்கப்புறம் அவன் கிளம்ப ஆஹா தேவையில்லாம இவருக்கு காண்டாகிட்ட போய் மோடி திருடாட கேட்டியாடா நீ எதுக்கிட்ட தேவையில்லாத அவங்க கிட்ட போய் பேசுனேன். இப்போ என்ன பண்றது? திரும்ப போனாலும் கூட வெட்டி கூறு போடுறவங்களே போய் மன்னிப்பு கேட்கணும். என்னால எதுவும் பண்ண முடியாது. இந்த காட்டுல வர வாட்டி ஓட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்றது? அப்படி ஹீரோ தெரிஞ்சு ஓடிட்டு இருக்கான். அந்த இடத்துல சவுண்ட் கேட்டுட்டான் வர்றா அப்படின்னு அவன் கதிரின போன. அதுக்கப்புறம் டேமன் எங்க கிட்ட ஹீரோவும் வரேன் நல்ல வேலை பண்ணடா ஒச்சிமாரா. ஆமா லாஸ்ட் நைட் என்ன உண்மைன்ற கூட ஏதோ உள்பூசலாம் திரும்ப வரும்போது அந்த எஸ்கார்ட் பண்ண சொல்லி யாருக்காக கேட்டாலுமே என்ன ரீசன் ஏதோ சண்டையாமே எதனாச்சா மேஜிஸ்ட்ரி என்ன சொல்றது? எனக்கு தெரிஞ்சு நான் செத்துல இருக்கேன். பிக் 4ல இருக்குது ஒருத்த நாள் கிடையாது. ஏன்டா இதுக்கெல்லாம் என்ன ஃபீல் பண்ணி சொல்றேன்? என்னது அப்படி நினைச்சு உண்மையிலேயே நம்ம மன்னிச்சிருக்கு மேஜிஸ்ட்ரி. நான் இந்த இடத்துல வாழ்றதுக்கு தகுதியான ஆளே கிடையாது. நான் நடந்து போக வேண்டியவன். எவ்வளவு ஒரு பொண்ணுடைய மனத்தை கஷ்டப்பட்டு நினைக்கிறேன். அதனால இந்த இடத்துல நான் செத்து போறேன். தூக்க மாட்டேன் இப்படி செத்து போறேன்னு சொல்லிட்டு அவன் பேசிருக்கான்.
வெறுப்பேத்திட்டு இருக்கு. டேய் முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காதுல, ஒழுங்கா என்ன நடந்தது சொல்லு. நீ நினைச்ச எல்லாத்தையுமே முடிச்சு வைக்க முடியும். இது நான் கொடுக்குற உங்களுக்கு ஆர்டர். என்னது ஆர்டர் எனக்கா? நல்லா புரிஞ்சது சொல்லுங்க உச்சிமாரா. உனக்கு எந்த விதமான இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளை இல்லாம நீ இந்த இடத்துல நார்மலா வாழ்றதுக்காக தான் வந்திருக்கேன். பட் இந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு சோகமாயிட்டு சாகர நிலைமைக்கு பேசுறதுலாம் நல்லதா தெரியல. அதனால அவ கூட இருக்கிற பிரச்சனையை அப்படியே தீர்த்து ஒழுங்கா வாழப்பாடு அப்படின்னு அவர் நல்லபடி பேசி அனுப்பி வைக்க, நான் எதுக்காக அவளை கடுப்பேத்துட்டு உன்னோட ஃபோக்கஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்கணும். நீ இப்படி இருப்ப நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல. அவங்க எதுக்கு அப்படி சொன்னாங்க? அது மட்டும் இல்லாம நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த இடத்துல 2 விதமான மேஜரான ரேசஸ் இருக்காங்க. ஒன்னு டம்மி ஹியூமன்ஸ், அப்புறம் டீமன்ஸ். நான் இந்த உலகத்துக்கு வந்த வரைக்கும் டம்மி ஹியூமன்ஸால ரொம்ப இன்டெலிஜென்ட்டா செயல்பட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். பட் டீமன்ஸ் அதை விட ரொம்ப இன்டெலிஜென்ட்டாவும் பவர்ஃபுல்லாவும் இருக்காங்க. ஆனா டம்மி ஹியூமன்ஸ், டீமன்ஸ் ரெண்டுமே காட்டிலும் அவங்க எப்படிப்பட்டவங்களே தெரியலையே. உண்மைடா, தேவையில்லாம தப்பு பண்ணிட்டு நினைக்கிறேன். ஏதோ தப்பா சொல்லிட்டு இருக்கிறேன். பேசாம படிச்சு பார்ப்போம். புக்ல எதனா போட்டிருக்கும். தப்பு பண்ண எப்படி பாடிக்காம தெரிஞ்சு அதை வாத்துறது. அதுக்கப்புறம் அவன் தப்பு பண்ண விஷயத்தை யோசிச்சு பார்க்கலாம். தேவையில்லாம அவங்க பாடியில அவங்க எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணி வச்சிருக்க அந்த ஆர்மர் பத்தி பேசிருப்பான். கூடவே அவங்க பாடியை பத்தி பேசுறதுனால தான் அவங்க கொஞ்சம் காண்டாக்ட் இருப்பாங்க. இப்பதான் புரியுது, இதுதான் வெறுப்பேத்துறேன் அவங்கள. ரொம்ப நன்றி மேஜிஸ்ட்ரி, நீங்க பண்ண உதவிக்கு நான் ரொம்ப என்ன சொல்றது தெரியல. ஒரு வழியா நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் உலகவோ அவங்களுடைய வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க உட்காந்து பார்த்துட்டு, இது ஈவில் கடா இல்லையே, இது நம்ம உள்மன்றா, ஏய் நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உச்சி மரம் என்ன வெறுக்கிறான், நான் என்ன பண்றது அப்படின்னு ஆயுதம் இருக்கேன். என்னதான் நினைச்சிச்சு, அவனுக்கு எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவன் என்னோட பாடியை பத்தி தப்பா பேசிட்டான். அவனுக்கு என்னோட பாடி ரொம்ப பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்னதான் பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறம் ரூம் கூட்டிட்டு போயிட்டு நம்ம உள்ள போய் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவர் அப்படியேப்பட்ட ஆள்லாம் கிடையாது உள்மன்றா. அவரோட உங்களுடைய பாடிக்கு தேவையான விஷயத்த சொல்லியிருப்பாரு. இப்படி இருந்தா உங்களுக்கு ஃபியூச்சர்ல மேபி ஹெல்ப்பா இருக்கலாம். மேபி ஒரு வகையில அவர் ஒரு பொம்பளை பொறுக்கியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா பொம்பளை பொறுக்கி தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா அவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலதான் நினைக்கிறேன். அப்படி சொல்லாத. ஏன் தெரியுமா சொல்றேன்? அவர் உங்களுடைய நல்லதுக்கு சொல்றாரு போது நீங்க இப்படி வெறுப்பானீங்கன்னா அப்போ டீமன்ஸ் பிடிக்கலன்னு அர்த்தமா அவருக்கு. இல்ல அப்படிலாம் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க, இந்த ஃப்ளோர் உடச்சிட்டு போலியே என்ன பண்றது இப்போ. அதுக்கப்புறம் ஆறுதலுக்காக அவ ஒரு முறை உச்சி முறை என்கிட்ட சொன்ன விஷயத்தை வச்சு அவங்களும் சொல்றா, கவலைப்படுதீங்க, சொன்ன விஷயத்த நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க அவரை பத்தி புரிஞ்சுப்பீங்க. அவங்களும் சொல்ல, அதுக்கப்புறம் திரும்பி ஹீரோவும் அதே மாதிரியான சரக்கு அடிக்கிற பிளேஸுக்கு வரான். இப்ப நான் என்ன பண்றது? என்னதான் இருந்தாலும் ஒரு சரக்கு போட்டதான் தெளிக்க வருது. அதுக்கப்புறம் அந்த சமைச்சு வச்சிருக்க கறியெல்லாம் சாப்பிட்டு பார்க்க இது சூப்பரா இருக்கு சொல்ல. இது நல்லா இருக்கிறதுக்கான காரணம் என்னோட வீட்டுல சமைச்சேன்னு அவரை சொல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இவர் ஸ்மைல் பண்ணி நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் இப்பதான் ஹீரோக்கு இன்னொரு ஐடியா புரியுது. நான் தேவையில்லாம அதிகப்படி யோசிச்சிட்டேன். அப்படி அம்மா ஓடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் உள்மன்றவா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க. 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ ஆடுறா, இந்த உலகத்துல இருக்க கல்ச்சர் பத்தி நான் தெரியாமே அவங்க கிட்ட இப்படி பேசிருக்க கூடாது. உள்மன்றவா அதுக்கப்புறம் உச்சிமராவை சந்திச்சிட 2 பேர்கிட்ட வந்து நிக்கிறாங்க. ஹீரோவும் கத்தி, எங்க நான் நினைக்கிறது உங்களுடைய பாடி வந்து செக்ஸியா இருக்கு. அதே மாதிரி நீ ஒன்னும் ஃபீமேல் பர்வட்ல கிடையாது. நீ என்னோட நல்லதுக்காக என்னோட பாடியை பத்தி பேசிருக்க. நான் தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்ல. என்னதுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சாக்காவ போற வேற லெவல்ல இருக்கும் சீன். இல்ல நான் தான் மாத்தி சொல்றேன். நான் சொன்னதுக்கான காரணமே உங்களோட பாடி வந்து நல்லபடியா இருந்ததுக்கப்புறம் எந்த ஒரு ஃபைட்லயும் லேக் ஆகாம இருக்கிறதுக்கு தான். நானும் அதுதான் உன்னை பத்தி தப்பா நினைச்சிருக்கேன். நீ ஒரு பொங்கல் பருகிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் 2 பேரும் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. நான் டீமன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்காம பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அதே மாதிரி நானும் உன்னை பத்தி அதிகப்படியா தெரிஞ்சுக்காம பேசுறதுக்கு மன்னிச்சிரு. சரி 2 பேருமே தப்பு பண்ணிட்டு உள்மன்றா. அதனால நம்ம இதுக்கப்புறம் ஒரு நல்ல பார்ட்னர்ஸா இருப்போம். பார்ட்னர்ஸா நான் எப்படி அவருன்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் எப்பாடியோ இப்பதான் நீங்க சிரிச்சு அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். ஒட்டுமொத்தமா இப்போ ஆர்க்ஸோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 7 ட்ரைப்ஸ் கூட நெகோசியேஷன் பண்ணிட்டாங்க. டீமன் ஆர்மி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆயினே வருது. இது எல்லாத்துக்கும் முழுமையான பொறுப்பு யாரு? நம்ம உச்சி மரம் டனோசுகே. உன்னுடைய ரிசல்ட் இருந்துச்சு, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உனக்கான மிகப்பெரிய ரிவார்டு காத்துட்டு இருக்கு. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ரிவார்டு கொடுக்க, இது அவர் கொடுத்தது கண்டிப்பா ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ அதை வாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிவார்டு வாங்கி தப்பா நினைக்கிறேன் ஒரு விஷயத்த பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிவார்டை எடுத்துன்னு போயிட்டு இந்த உனக்கான பிரசன்ட் சொல்லிட்டு அவன் கொடுக்க. என்னது எனக்கா? ஆமா, நம்ம ஒரு பார்ட்னர்ஸ் முறையில இது நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறேன். முட்டாள் மாதிரி பண்றதா எவ்வளவு வேல்யூபிள் தெரியுமா? பைத்தியம் நான் தரம் சொல்றல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சண்டை நடந்திருக்க. இந்த இடத்துல இருக்க கூத்து எல்லாத்தையுமே எல்லாரும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. கடைசியா இவளும் பார்த்து, ஓ உங்க கதை அப்படி போதா அப்படின்ற மாதிரி அவ்வளவு சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம்போல இந்த எபிசோட என்ன பெஸ்ட் கொடுத்து உங்களுக்காக நல்லா சிரிக்கிற மாதிரி பண்ணிருப்பேன். எத்தனை பேர் சிரிச்சிருப்பீங்கன்னு தெரியல. ஏன்னா நான் இது ஒவ்வொரு வீடியோலும் கேட்கறதுக்கான காரணம் எல்லாரும் சிரிப்பீங்க நம்பி தான். அதனால முடிஞ்சளவுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல சிரிக்கிற மாதிரி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.